வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஐட்டம் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் எம்ஆர்பி வைஸ், காஸ்ட் வைஸ், ஐட்டம் வைஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல எந்த மாதிரியான ஸ்டாக் மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே 3 ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த சிந்தால் அப்படிங்கிற ஐட்டம்க்கு எம்ஆர்பி வைஸ் கொடுத்துருக்கேன். ஹமாம் ஐட்டம்க்கு காஸ்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த லக்ஸ் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு ஸ்டாக் மெத்தடில் ஐட்டம் வைஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஐட்டம்ஸ்க்கான ஸ்டாக் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இதில் சிந்தால் அப்படிங்கிற ஐட்டம்க்கு 50 ரூபாய் எம்ஆர்பியில் 30 குவான்டிட்டி ஸ்டாக் இருக்குது. இப்போ இதே ஐட்டமை 10 பீஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கான பர்ச்சேஸ் என்ட்ரியை கிரியேட் பண்ணுவோம். இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, சப்ளையர் நேம் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அந்த ஐட்டமை பிக் பண்ணுவோம். இந்த ஐட்டமில் ஏற்கனவே இந்த பொருளுடைய எம்ஆர்பி 50 ரூபாய், அது இங்கே ஷோ ஆகும். எம்ஆர்பியில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால் அப்படியே கொடுத்துட்றேன். குவான்டிட்டியை என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போது ஸ்டாக்கில் எப்படி மாறி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எம்ஆர்பியில் எந்த சேஞ்சஸும் ஆகாததுனால ஏற்கனவே இருந்த 30 குவான்டிட்டியோட இப்போ பர்ச்சேஸ் பண்ண 10 குவான்டிட்டியும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே 40 குவான்டிட்டியாக காட்டும். எகெயின் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போகிறேன். சேம் ப்ராடக்ட் பிக் பண்ணுறேன். அடுத்த முறை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த பொருளுக்கான எம்ஆர்பியில் 50 பைசா சேஞ்ச் ஆகுது. என்ட்ரு பண்ணிக்கிறேன். 10 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். இந்த சிந்தால் அப்படிங்கிற ஐட்டம்க்கு நாம் ஐட்டம் செக்மெண்ட்டில் எம்ஆர்பி வைஸ் கொடுத்ததுனால எம்ஆர்பி சேஞ்ச் ஆகும்போது இது அனதர் ஸ்டாக்காக கிரியேட் ஆகும். இப்போ இந்த பொருளுக்கு நம்ம ஒரு சேல் பில் போடுறோம் அப்படின்னா ஐட்டம் டைப் பண்ணும்போதே இந்த ஐட்டமில் 50 ரூபாய் எம்ஆர்பியில் 40 ஸ்டாக் இருக்குது, 50.50 எம்ஆர்பியில் 10 ஸ்டாக் இருக்குன்னு காட்டும். எந்த ஸ்டாக்கில் பில்லிங் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பில்லிங் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த ஹமாம் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு ஸ்டாக் மெத்தட் காஸ்ட் வைஸ்னு கொடுத்துருக்கோம். அதனால் பர்ச்சேஸ் ரேட்டை ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ இந்த பொருளை நம்ம லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது 36.83. இப்போ இதுக்கான பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஐட்டம் பிக் பண்ணிக்கலாம். 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஏற்கனவே 36 ரூபா 83 பைசாக்கு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வாங்கும்போது இந்த ரேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. 37 ரூபாய்க்கு வாங்குறதா கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் போவோம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த ஹமாம் அப்படிங்கிற ஐட்டமில் பர்ச்சேஸ் ரேட்டு 36.83ல் ஏற்கனவே 30 ஸ்டாக் இருந்தது. இந்த ஐட்டமுக்கு ஸ்டாக் மெத்தடில் நம்ம காஸ்ட் வைஸ் கொடுத்துருந்தோம். பர்ச்சேஸ் ரேட்டு மாறினதுனால இந்த 37 ரூபாய்க்கு வாங்கினதில் 10 ஸ்டாக் இருக்குன்னு தனியாக காட்டும். இப்போ இந்த ஐட்டத்துக்கு நம்ம சேல் பில் பண்ணாலும் இந்த 2 ஸ்டாக்கும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பில்லிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த முறை நீங்கள் பில்லிங் பண்ணும்போது ஒரு பொருளில் ஸ்டாக் 0 ஆயிடுச்சுன்னா அது இந்த விண்டோவில் ஷோ ஆகக்கூடாது. எந்தெந்த பொருளில் ஸ்டாக் இருக்குதோ அது மட்டும் தான் ஷோ ஆகணும். அப்படிங்கிறப்ப ஐட்டம் செக்மெண்ட்டில் அந்த பொருளை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெயின்டைன் ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நாம் பில்லிங் பண்ணும்போது எதில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கோ அந்த ஐட்டம் மட்டும் தான் ஷோ ஆகும். அடுத்ததாக இந்த லக்ஸ் அப்படிங்கிற ஐட்டம்க்கு ஸ்டாக் மெத்தடில் ஐட்டம் வைஸ்னு கொடுத்துருக்கோம். இந்த பொருளுக்கு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். ஐட்டம் பிக் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டமுக்கான பழைய எம்ஆர்பி 38.50க்கு வாங்கின மாதிரி கொடுத்துக்கிறேன். எம்ஆர்பியை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு குவான்டிட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ரிப்போர்ட்ஸ் போவோம். ஏற்கனவே 38 ரூபா எம்ஆர்பியில் 30 குவான்டிட்டி இருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொருளுக்கு எம்ஆர்பி சேஞ்ச் ஆனதுனால 38 ரூபாலேருந்து 38 ரூபா 50 பைசாக்கு அப்டேட் ஆயிரும். ஸ்டாக்கும் 30லேருந்து 40 அப்டேட் ஆயிருக்கும். ஆனால் ஸ்டாக் மெத்தட் ஐட்டம் வைஸ் கொடுத்ததுனால இது அனதர் ஸ்டாக்காக கிரியேட் ஆகாமல் ஏற்கனவே இருந்த பொருளையே அப்படியே அப்டேட் ஆயிரும். எகைன் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். இப்போ அதே பொருளுக்கு எம்ஆர்பியை சேஞ்ச் பண்ணல, குவான்டிட்டி 10 கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ரேட்டை 34.50ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோமோ அந்த ரேட்டும் பர்ச்சேஸ் பண்ண 10 குவான்டிட்டியும் தனித்தனி ஸ்டாக்காக கிரியேட் ஆகாமல் ஏற்கனவே இருந்த ஸ்டாக்லேயே அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இந்த பொருளுக்கு நம்ம சேல் பில் பண்ணாலும் ஸ்டாக் தனியாக கிரியேட் ஆகாதனால நம்மளுக்கு ஒரே ஐட்டமாக காட்டும். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது அந்த பொருளுக்கான ஸ்டாக் மெத்தடை நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எம்ஆர்பி வைஸ், காஸ்ட் வைஸ், ஐட்டம் வைஸ் இப்படி கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.